இந்த மாதம் கர்த்தர் சொல்றார், நம்முடைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட பிரமிப்புண்டாயிற்று என்று உலகமே சாட்சியிட்டு சொல்லும். சத்துருக்களே சொல்வார்கள், எதிராளிகளே சொல்வார்கள், பொல்லாதவர்களே சொல்வார்கள். ஆமென். இவர்கள் குடும்பத்தில் என்ன மாற்றம், என்ன அற்புதம், என்ன அதிசயம், அவங்க வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு நினைச்ச, ஆனா கர்த்தர் அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைத்து விட்டார். ஆஹா, என்ன அற்புதம் என்று பிரமிப்பார்கள். தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஒரு நாளும் உன் இருதயத்திலே அதைரியப்பட்டு வேதனைப்பட்டு முடங்கி கிடக்காதே. உனக்கா யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராகிய நான் என் கிரியை நடப்பிக்கும் சமயம் வந்திருக்கிறது. உன் குடும்பத்தாரே பிரமிப்பார்கள், தேசத்தாரே பிரமிப்பார்கள், சொந்த பந்தங்களே பிரமிப்பார்கள், உன் உடன் பிறந்தவர்களே பிரமிப்பார்கள். கர்த்தரை தேடி போனாயே, உனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது, உனக்கு என்ன நன்மை உண்டாயிற்று? கர்த்தரை தேடி ஆவிக்குரிய நன்மையை தேடி போனதுனால தானே இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு கடன், இவ்வளவு துக்கம் என்று சொன்னார்களே. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், குடும்பமே பிரமிக்கும், உன் உறவினர்களே பிரமிப்பார்கள், உன் சொந்த பந்தமே பிரமிப்பார்கள். கர்த்தராகிய தேவன் அப்படிப்பட்ட பிரமிக்கத்தக்க காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். விசுவாசம் இருந்தா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அக்கினிமயமான பாடுகளையும் அக்கினி சூளை போன்ற கஷ்டங்களையும் சகித்து வெளியே வந்தவர்கள் பிரமிக்கத்தக்க மேன்மைக்கு சாட்சிகளாக இருந்தார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு கஷ்டப்படுறத பத்தி உன் இருதயத்தில் தாழ்வாய் எண்ணிக்கொள்ளாது. ஆண்டவரை கைவிட்டார் மறந்தார் நினைக்காத தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உலகமே பிரமிக்கும். குடும்பத்தாரே சொல்வார்கள், ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துராதான்னு சொல்லி குடும்பத்தில் எத்தனையோ நாள் உபவாசித்து ஜெபித்தாய். கர்த்தர் சொல்றார், உன்னுடைய 4 பிள்ளைகளுக்கும் உன் 3 பிள்ளைகளுக்கும் திருமணம் நீ எதிர்பாராத நேரத்தில் கர்த்தராகிய தேவன் அற்புதமா 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 ஆச்சரியமா அழகா கானாவூர் கல்யாண வீடு மாதிரி ஆச்சரியமா செஞ்சு முடிப்பார். குடும்பத்தார் பிரமிப்பார்கள். இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்பாங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென். அக்கினிச்சூளையை தருணம் செய்தவர்கள் பிரமிப்பை உருவாக்குகிறார்கள். ஆமென் சொல்லுங்க.